சிவகங்கை அருகே மிளகனூரில் உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் அங்கு ஒரு பரபரப்பான சூழ்நிலை காணப்படுகிறது. விவரங்களை செய்தியாளர் சரவணராஜா வழங்க கேட்கலாம். சரவணராஜா, தற்போது அங்கு யூரியா தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. விவசாயிகள் என்ன தெரிவிக்கின்றாங்க? விவரங்கள் என்ன? வணக்கம் ராஜலட்சுமி. மிளகனூர் தொடக்க கூட்டுறவு சங்கத்தில் உர தட்டுப்பாட்டால் விவசாயிகள் கடும் அவதிப்பட்டு வர்றாங்க. சிவகங்கை மாவட்டம் மானாமரி அருகே மிளகனூர் கிராமம், அதை சுற்றி பார்த்தீங்கன்னா கட்டிக்குளம், குவளவேலி, அரசகுளம், அன்னவாசல் போன்ற உள்ளிட்ட கிராமங்கள் அருகில் உள்ளன. இந்த கிராமங்களுடைய முக்கியமான பிரதான தொழிலே பார்த்தீங்கன்னாக்கா விவசாயம் தான். கடந்த 3 மாதங்களுக்கு முன்பாக விவசாய பணிகளை தொடங்கி அவர்கள் வடகிழக்கு பருவமழையும் மற்றும் டிட்வா புயலினால பார்த்தீங்கன்னாக்கா தற்போது மழை பெய்து நல்ல விவசாயங்கள் செய்ய நிலையில தற்போது பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசு உத்தரவிட்டிருந்தது. உரங்கள் தட்டுப்பாடு நிலை இருக்க வேண்டும், விவசாயிகளுக்கு உடனடியாக வழங்க வேண்டும் என தமிழக அரசு தெரிவித்த நிலையிலும் தற்போது பார்த்தீங்கன்னாக்கா மிளகனூர் தொடக்க கூட்டுறவு சங்கத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 1 மாதத்துக்கு மேலாகவும் தட்டுப்பாடாகவே உரங்கள் இருப்பதாகவும் இதற்கிடையே பார்த்தீங்கன்னா இதை வாங்கி முந்தி செல்வதற்காக முதியோரிலிருந்து பெரியோர்கள் வரையும் பார்த்தீங்கன்னாக்கா அங்கே காத்து கிடக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உரம் தட்டுப்பாடாக இருக்கிறனால பார்த்தீங்கன்னாக்கா அங்கே உள்ள விவசாயிகள் முந்தி சென்று வாங்குவதில் அவர்களுக்குள்ளே ஒரு மோதலும் ஏற்படக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கு. இதனால் பார்த்தீங்கன்னா அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட 5000 ஏக்கருக்கு மேல விவசாய பணிகள் தற்போது நடைபெற்று வந்துட்டு இருக்கு. இந்த உர தட்டுப்பாடானது பாத்தீங்கன்னாக்கா விவசாயிகளிடையே சோகத்தை ஏற்படுத்தி, அதனால் விவசாய கிட்டத்தட்ட வேளாண் துறை அதிகாரிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகம் இவர்களுக்கு உடனடியாக இந்த உர தட்டுப்பாடை போக்க வேண்டும் என அந்த பகுதி விவசாயிகள் கேட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னாக்கா இந்த மானாமதுரை, திருப்பவனம், இளையாங்குடி பகுதியில் பார்த்தீங்கன்னாக்கா விவசாயத்தை சார்ந்தே மக்கள் வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காங்க. அதனால அந்த பகுதியில் உடனடியாக உரத்தை கொண்டு போய் இருப்பு வச்சு வேண்டும் என அப்பகுதி மக்கள் உடனடியாக கேட்டிருக்காங்க. ராஜலட்சுமி, விவரங்களை வழங்கியதற்கு நன்றி சரவணராஜா.